ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு நம்ம அந்த புத்தாண்டு பலன்கள் வரிசையில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. ஸோ ரிஷப ராசி பத்தி 2 வரிகள் உங்க புரிதல்ல கொஞ்சம் சொல்லுங்கய்யா. கண்டிப்பா. ரிஷபராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியாக வருகிறது. ஸோ தனம் முதல் ராசி வந்து மேஷம், 2வது ராசி ரெண்டாவது ராசி வந்து ரிஷபம். 2வது இடம் என்ன காமிக்குது அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடம் வந்து எதை டினோட் பண்ணுது, எதை குறிகாட்டுது அப்படின்னா குடும்பம், தனம், வாக்கு இல்லைங்களா? அதுதானே 2ஆம் இடம் சொல்லி நம்ம ஜோசியத்தில் சொல்றோம். இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷபமே பார்த்தீங்கன்னா பணம் பற்றிய ஒரு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ராசியாக இருப்பார்கள். யாருக்கு வந்து சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறப்போ பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக வருகிறார்கள். அவங்க வந்து கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதம், 2வது பாதத்திலிருந்து 3வது பாதம், 4வது பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீடத்தோட 2 பாதம், இந்த 9 பாதம் சேர்ந்தது தான் 2.25 நட்சத்திரம் சேர்ந்தது தான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியை வந்து யார் ஆள்றான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா பணம் பற்றிய புரிதல், பணம் என்னென்ன வாங்கி கொடுக்கும், வாங்கக்கூடியது செல்வம், லக்ஸுரி, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான காரு, வண்டி, வாகனம், வீடு, லக்ஸுரி ட்ரிப், என்னென்ன தேவைக்கு மீறின, தேவை மட்டும் கிடையாது, தேவைக்கு மீறின விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரன் வந்து நல்லா ரிஷப ராசியாக பிறந்து சுக்கிரன் வலுத்து இருந்ததுன்னா நான் சொன்ன விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். லக்ஸுரி அனுபவிப்பாங்க. ஆமாங்க. அப்புறம் கலை உணர்வு உள்ளவங்களாங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பணம் பற்றிய புரிதலும் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஓனா செஞ்சு சம்பாதிக்கணும்னு இருக்கும். ஒரு 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 குறுகிய சேலரிக்குள்ளே வரமாட்டாங்க. நம்ம ஒரு ஸ்கைஸ் த லிமிட்டுங்கிற மாதிரி போக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஆசை வந்து அதிகம், பேஷன் அதிகம், கலை உணர்வு அதிகமாக இருக்குது. இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க, நாடகம், டிராயிங்கு, டெக்ஸ்டைல்ஸில் ஃபேஷன் டெக்னாலஜி, இது மாதிரி கலை உணர்வு, ரசிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படுற எந்த டொமைன்லையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. இங்கே தான் வந்து சந்திரன் உச்சம் பெறுகிறார். ஸோ சந்திரன் உச்சம் பெறும் பொழுது தாயாரை குறிக்கக்கூடிய மாதாக்காரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் உச்சம் பெறும் பொழுது ரிஷபராசிக்காரர்களில் பிறக்கிறவங்களுக்கு தாயாருங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். தாய் மேலே அதிகமான பாசம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள். சந்திரன் பாதிக்கப்படாமல், கடகம் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் தாய் மேலே அதிக பாசம் இருக்கக்கூடியவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள். சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ 2026 கிரகம் சஞ்சாரம் செய்யக்கூடிய 4 கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேதுக்கள். ஸோ இவங்களோட அசம்சன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. 2026 பிறக்கும் பொழுது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நடக்கக்கூடிய 2026 நம்ம வந்து 2 விதமா அல்லது 3 விதமா பிரிச்சுக்கலாம். முதல் 4 மாசம் ஜனவரி டு ஏப்ரல் பார்த்தீங்கன்னா குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டை கனெக்ட் பண்றார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார். மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம், அதாவது மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் குரு 3ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்றாலும் ராகு கேது பயிற்சி நடக்கிறது. ஸோ 2 பயிற்சி நடக்குது 2026. ஒன்று வந்து மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, செப்டம்பர் மாதம் நடக்கிறது ராகு கேது பயிற்சி. ராகு எங்க போறார் அப்படின்னா, இதுவரை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடத்துக்கும், இதுவரை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கும் போய் குருவோட சேர்றார். ஸோ இந்த 2 பயிற்சி வைத்து 2026 எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப், மிடில் பார்ட், லாஸ்ட் பார்ட் அப்படின்னு 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் தேவையற்ற பிராணங்கள், எதிர்பார்க்கிற விஷயங்கள், இன்னுமே கைக்கு வராத விஷயங்கள், அது மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் போயிட்டு இருக்கும் முதல் 4 மாசம். ஏன்னா குருவே பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார். பண விஷயங்கள் வந்திருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் சனி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து இந்த ஆண்டு முழுவதும் அருமையான பலன் சனிக்கு கொடுக்குறார். எப்பவுமே சனி 11 இருக்கும் பொழுது நல்ல பலன் தான். ஆனா இந்த குருவின் சஞ்சாரம் மாற மாற சில விஷயங்கள் மாறும். அதே சமயத்தில் ராகுவும் மாறுறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அது மாதிரி ஒரு விஷயமும், மிடில் மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் எது மாதிரி அமைப்பு நம்ம எதிர்பார்க்கலாம்னா, இதுவரை கொஞ்சம் பண விஷயத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு முயற்சிகள் அதிகமாக செய்து சில பார்ட்னர்ஷிப்பு, ஒரு புதிய கான்ட்ராக்ட், புதிய முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் தடையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, வெளிவட்டார சூழ்நிலை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது. இதுவரை கொஞ்சம் 6 மாசமா ஸ்லோவா போயிட்டு இருந்தது. மே மாசத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு உச்சம் பெறும் பொழுது அருமையான பாவமாகிய 7, 9, 11
பாவத்தை பார்க்கும் பொழுது, ராசிகளை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பல வருடமாக திருமணம் தடையாகிறவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, காதல் கை கூடுறது, பிஸ்னஸில் வந்து நிறையா புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புது பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்கிறது, புதிய அசோசியேட்ஸ் படிக்கிறது, அதே சமயத்தில் நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் பெரிய லெவலில் போய் பழகிறது, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு மாறுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் டக்குன்னு கிளிக் ஆகுறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு 2026 மே மாதத்திலிருந்து நம்ம ரெஸ்ட் ஆஃப் த இயர் எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு சூக்ஷ்மம் என்னன்னா, செப்டம்பர் மாதம் ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய ராகு விலகிறார், விலகி தகப்பனார், இளைய சகோதரர், அது மாதிரி சில விஷயத்துல உடல் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் அவங்களுக்கு கொடுத்து ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுப்பார். ஸோ முதல் 4 மாதம் சுமாரான பலன்களும், அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள், அதாவது பதவி உயர்வு, ஃபினான்ஷியல் விஷயங்கள் டெவலப் ஆகிறது, அதே சமயத்தில் கல்யாணம் சுப விஷயங்கள் எல்லாமே எல்லா தடைகளும் நீங்கி நடக்கிறது, புதிய பார்ட்னர்ஷிப் முதலே சொன்ன மாதிரி அபிவிருத்தி நடக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த உச்ச குரு 3ஆம் இடத்துல வந்து முக்கியமான பாவமாகிய 7, 9, 11ங்கிற லாபஸ்தானத்தை பார்த்து நல்ல ஒரு விஷயங்கள். அதே சமயத்தில் குழந்தை பேரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பல வருடமா, குழந்தை பேரு வராதவங்களுக்கு இந்த உச்ச குரு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ஜனவரி மாதத்திலிருந்தே சில முயற்சிகள் செய்து மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல டைம் நமக்கு வருது, நம்ம என்ன காரியங்கள் எடுத்து நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியம் வந்து வெற்றி அடையக்கூடிய நேரம் அந்த குரு கொடுக்குறார், குரு பயிற்சி கொடுக்குறார், ராகுகதி பயிற்சி கொடுக்குறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ரிஷபராசிக்காரர்களும் ஓரளவுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சோட தான் கடந்த ஒரு 6-7 மாசமாக 2025ஓட செகண்ட் ஹாஃப் இருக்கிறாங்க. 2026 ஸ்டார்ட் ஆகுறது அதே தான் தொடரும். ஆனால் அதில் சில எக்ஸ்பான்ஷன், சில டெவலப்மெண்ட், சில முன்னேற்றங்களும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026ல ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. சிறப்புங்க. அந்த சனியோட காரணத்தை சொல்லுங்க. சனி வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறது இவங்களுக்கு ஃபேவரா இருக்காரு? கண்டிப்பாக சனி தான் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி. சனி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உள்ள ஒரு கிரகம். ஏன்னா அவர் தான் தர்ம கர்ப்பாவதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 9ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். வேற எந்த ராசிக்குமே ஒரே கிரகம் 9, 10க்கு வந்து ஆதிபத்தியம் பெறாது. இந்த ஒரு ரிஷபராசிக்கு தான் 9ஆம் வீட்டு அதிபதியும் சனி, 10ஆம் வீட்டு அதிபதியும் சனிங்கிறப்போ 9ஆம் வீடும் 10ஆம் வீடும் சேர்ந்தது தான் தர்ம கர்மாவதி யோகம் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த யோகம் வந்து ஒரே கிரகமாக கொடுத்து 11ஆம் இடத்துல 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் 11ங்கிற லாபஸ்தானத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது மிகவும் அருமை. குறிப்பா சனி திசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்துல ஏப்ரல் மே 2026க்கு அப்புறம் அந்த உச்சகுருவின் பார்வையும் சனி மேல படும் பொழுது அந்த சனி இன்னுமே நல்ல பலனை கொடுத்து ஜாதகரை வந்து கொஞ்சம் சில எதிர்பார்க்காத நன்மைகள், இதே பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் கோடி கோடியா சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட் அது மாதிரி அதிகமான இன்வெஸ்ட் பண்றவங்களுக்குலாம் பலத்த லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சனி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சிறப்புங்க. ஐயா ராகு கேது சொல்லுங்க. ராகு பார்த்தீங்கன்னா இதுவரை 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருந்து சில அசௌகரியங்களும், சில தொழில் ரீதியான சில பிரச்சனைகளும், ஒரு விஷயத்தை சரி செய்ய போனா இன்னொரு விஷயம் பிரச்சனை ஆகுது, அதை சரி செஞ்சா இன்னொரு செலவு வருதுங்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்த ராகு எது விலகிறார். விலகி 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேதுவும் வருவது அருமை. ஸோ இதனால என்னன்னா ஜாதகர் வந்து இதுவரை போன ஒரு வருடமாக தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கெல்லாம் என்கிற பலன், இரட்டிப்பான பலன் அறுவடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு வீடு கட்டுறதுல பிரச்சனையா இருந்தது, கேது 4ஆம் இடத்துல இருந்தப்போ பாடா வீடு கட்டி ஒரு ஒரு வீடு புண்ணியாச்சனை செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு நண்பர்கள் உறவினர் கூப்பிட்டு ஒரு நல்ல சுப விஷயங்கள் செய்துட்டோங்கிற ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். அது மாதிரி மனசை ஓரளவுக்கு சந்தோஷமா வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. தொழிலில் வந்து இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், எனிமிட்டி, அந்த மார்க்கெட் பிரச்சனை, எதிரிகளின் தொல்லை, இது எல்லாமே கவர்மெண்டின் இன்டர்வென்ஷன், டாக்ஸ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ராகுகேது பயிற்சியும் கொடுக்குறாரு. சிறப்பு. இந்த ரிஷபத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர் கிடைக்குமா? அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகுமா? கண்டிப்பா. அதான் சொன்ன மாதிரி மே 2026க்கு அப்புறம் உச்சகுருவின் பார்வை சனிக்கு இருக்கிறார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு இருப்பது அருமை. ஸோ கண்டிப்பாக
ஆண்டின் 2வது பகுதி மே மாதத்துலேருந்து வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் வந்து இதுவரை கடந்த 2025 24 அவங்க செய்த முயற்சிகள் எல்லாமே ராகு 2025 பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து சில தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தது எல்லாமே என்னென்ன வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் முதலீடு செய்தீங்களோ என்னென்ன முயற்சிகள் செய்தீர்களோ எல்லாத்துக்குமே தகுந்த ஒரு லாபமும் ஒரு மேன்மையும் ஒரு ப்ரொமோஷனும் அடுத்த கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த கோச்சார் அமைப்பில் இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேது இதோட பயிற்சியும் இதோட சஞ்சாரமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026 வருதுங்க. சிறப்புங்க. அதே மாதிரி பள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் படிப்புக்காக வெளிநாடு செல்றதும் வேலைக்காக வெளிநாட்டு செல்றதும் அந்த டைம்ல பாசிபிளா? ஆமாங்க. இப்ப பாருங்க, முதல் 4 மாதத்துல குருவே வந்து 8ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது இந்த டைம்ல விசா அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறோம். அதை பேஸ் பண்ணி ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த பிளான் பிரகாரம் அவங்க வெளிநாடு போய் அது மூலமாக சில பலன் பெறக்கூடியது, நிம்மதி பிரிவு அடைவது, அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை இல்லாத விசா ப்ராப்ளம் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள். ஏன்னா எல்லா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2018, 19, 20 அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டவங்க படிப்படியாக ஓரளவுக்கு வந்திருக்காங்க. பட் இந்த 2026 பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வயசு வித்தியாசம் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்து வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆகிறது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சிறப்புங்க. அதே மாதிரி வீட்டில் உடம்பு சரியாமல் இருக்கக்கூடிய தந்தை தாயார் இவங்களுக்குலாம் உடல்நிலையில எப்படி இருக்குங்கய்யா? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஆகக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி தகப்பனாரின் உடலை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஜாதகருக்கு நன்மை கொடுத்து தகப்பனார் தாயாருக்கு சில உடல்நல கோளாறு கொடுக்கலாம், உறவுகளில் சில பிரச்சனை கொடுக்கலாம், சகோதர உறவுகளில் முதல் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்களும் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் தான். பட் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா சனியின் பார்வையோ ஒரு கொடிய பார்வையோ இல்லாதனால வாழ்க்கையே ஒரு வட்டம் ஒரு சைக்கிள் அப்பப்போ மாறிட்டே இருக்கிற மாதிரி இது மாதிரி சில நல்ல சாதகமான மாற்றங்களை ஜாதகருக்கு கொடுத்து பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் பிளட் ரிலேஷனுக்கு சில உடல் உபாதைகள் சில சங்கடங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறப்பு. அதே மாதிரி தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, குருவே வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3க்கு வரும் பொழுது பெரிய ஒரு முன்னேற்றம் சொல்ல முடியாது. நம்ம அதே சொன்ன மாதிரி இந்த 2026 மார்ச்சுக்கு அப்புறம் பல விஷயங்கள் சாதகமா வருது. பட் உடனே இப்போ ஒரு வேலையை மாறிதான் அதை பெறணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுதுதான் அந்த மாற்றம் ரொம்ப வெற்றியா இருக்கும். இப்போ இருக்கிற இடத்துலயே ஜெயிக்கக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அன்லஸ் உங்களோட தசாபுக்திகள் நீங்க மாறணும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டலினா கோச்சார அமைப்புல வந்து மாற வேண்டிய அவசியம் தேவைப்படாது. சிறப்பு. இவங்களுக்கு நீங்க அட்வைஸ் சொல்லணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் அட்வைஸ் சொல்லுவீங்க? எந்த விஷயத்துல மாத்திக்கணும்? அதான் இப்ப பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பொற்காலம் நடக்கக்கூடிய அமைப்பாக 2026 இருக்கு. இதே மாதிரிதான் எல்லா ஆண்டும் இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணாம செலவு பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இதுல வரக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் எடுத்து சில அசட்டு இந்த ஆண்டு வந்து உங்க வாழ்க்கையில கவுண்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் நீங்க பண்ணிக்கணும். ஒரு சேமிப்போ ஒரு கோல்டு காயினோ அது மாதிரி வாங்கிக்கணும். இதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டை யூஸ் பண்ணி நல்லாவே நீங்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்த வரக்கூடிய உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் அது மாதிரி விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போட்டுக்கக்கூடிய அமைப்பாக வச்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே சனி 11 இருந்து இது மாதிரி ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம லேசி ஆகிடுவோம். இனிமேல் வாழ்க்கை இப்படி தான் ஜாலியாக இருக்குமோ அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து ஒரு கோல்டன் டைம். இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது மூலமாக சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும். வயசு வித்தியாசம் இல்லாமல் என்னென்ன வயசுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய நட்பலன்களை நீங்கள் யூஸ் பண்ணி அது வாழ்க்கையில் வந்து ஒரு படிக்கட்டாக யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை சாதிக்க தவறக்கூடாதுங்கிறதா என்னோட வேண்டுகோள். சிறப்புங்க. இந்த ரிஷபராசிக்கு உங்களோட மதிப்பெண் என்னங்க? ரிஷபராசிக்கு இது மாதிரி நல்ல ஆண்டு சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால 100க்கு ஒரு 75 மதிப்பெண்கள் பிராப்தங்களும் பலன்களும் உள்ள ஒரு அமைப்பு இருக்குங்க. சிறப்புங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்கய்யா. வணக்கம்.